வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஈரோடு காங்கேயம் ரோடு ஆணுக்கல் பாளையத்தில் நடைபெறும் சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகளை செயல்படுத்துவதற்காக KMDK தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் வழிகாட்டுதலில் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் S. பிரபாகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார். ஆலோசனை கூட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார். சிலம்பொலி செல்லப்பனாரின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவியாம்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு KMDK நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சி வார்டு எண் 18 ஆனைக்கல் பாளையம் நியாய விலை கட்டிடம் 15,30,000 செலவில் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை. வார்டு எண் 5 மழைநீர் வடிகாலுடன் கூடிய கான்கிரீட் சாலை 10 லட்சம் செலவில் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை. சேலம் மாவட்டம் இடங்கன சாலை நகராட்சியில் நிழற்குடம் 20 லட்சம் செலவில் அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை. சங்ககிரி நகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து சங்ககிரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். சங்ககிரி ஊராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து சங்ககிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். சங்ககிரி சட்டமன்றம் மகுடஞ்சாவடி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் மகுடஞ்சாவடி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் என பல்வேறு நிகழ்வுகளில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள், சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய பம்ப்ஸ் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவராக 2ஆம் முறை தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவை கணபதி டெக்கான் பம்ப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கார்த்தி அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் RS தனபால் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் விழாவில் 2021ஆம் ஆண்டுக்கான கலை மாமணி விருது கிராமிய கலை வள்ளி ஒயில் கும்மி கலை பிரிவுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில பொருளாளரும் கொங்குநாடு கலைக்குழுவின் நிர்வாகியுமான KKC பாலு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் H-1B விசா சர்ச்சைக்கு மத்தியில் திறமையான இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஜெர்மனி அரசு. ஜெர்மனியின் குடியேற்ற கொள்கைகள் நம்பகமானவை என்றும் பல்வேறு துறைகளில் இந்தியர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்து ஜெர்மனி தூதரகம் வீடியோ வெளியீடு. உளுந்து பச்சை பயிருக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 1 கிலோ பச்சை பயிருக்கு ரூபாய் 87.68 ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 8,768 குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம். 7 போர்களை நிறுத்தினேன் என்று கூறும் ட்ரம்ப் நோபல் பரிசை விரும்புகிறார். ஆனால் காசாவில் நடக்கும் போரை நிறுத்தினால் மட்டுமே அவருக்கு நோபல் பரிசு சாத்தியமாகும். காசாவில் போர் தொடர நாங்கள் ஆயுதங்கள் வழங்கவில்லை, அமெரிக்கா தான் வழங்குகிறது. இவ்விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் தான் ஏதாவது செய்ய வேண்டுமென மேக்ரான் பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 54வது வார்டில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான V. செந்தில் பாலாஜி அவர்களை கரூர் அட்லஸ் மஹாலில் சந்தித்து அதற்கான மனுவினை மாமன்ற உறுப்பினர் S. பாக்யம் தனபால் அவர்கள் வழங்கினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று தொடங்கும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் குறைவாகவே இருப்பதால் இலவச தரிசனத்தில் பக்தர்கள் காத்திருப்பின்றி நேரடியாக அனுமதி. நேற்று மட்டும் 63,837 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து ரூபாய் 2.85 கோடியை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள ஒன்றிய மாநில மருத்துவக் கல்லூரிகளில் 2029ஆம் ஆண்டுக்குள் கூடுதலாக 10,023 மருத்துவ இடங்களை சேர்க்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.